ஹாய் காய்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கிராணி 2 தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு R4 பாஸ். கேமுக்குள்ளே போகுது. வாங்க போகலாம். போட்டும் ஈஸி கரெக்டு. ஓகே. இது ஈஸி மொரால் ஆகும். அடுத்த வீடியோ நீங்கள் கமெண்டில் ஆடு மோடுன்னு சொன்னால் நாங்கள் ஆடு மோடு விளையாடுவோம். அங்கே ஃபஸ்ட்டு போவோம். ஃபஸ்ட்டு போய் ரெண்டையும் பொறிக்குள்ளே வைக்கணும்னா இதுக்குள்ளே போய் ஜிங்கிச்சேன் ரெண்டையும் அனுப்பி விட்டா போதும். இப்போ இந்த சவுண்டுக்கு அவங்க இங்கே வருவாங்க. ஐயோ, இன்னும் ஆளையே காணும். 10 கிலோ போயிட்டாங்களா? டாய், எங்கேடா இருக்கீங்க? வந்துங்கடா. காணும். கிராணி நடந்து வருது. கிராண்ட்ஃபா எனக்கு காட்டு கேட்காதோ? நான் வருவானே கிராணி போனாலும். அந்த வரையும் நான் மேலே இல்லை எல்லாத்தையும் கண்ணு இருக்கணும். அப்போ கண்ணு ராணி வேறா யூ எங்கே இருக்கன்னு கேட்குது. நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வா வந்துரு கிராணி. சொட்டை வேணும். இந்த வந்துருச்சு சொட்டை. இன்னொருத்தன் வருவானே. ஆஹானே அவனையே காணும். இந்த வந்துட்டா. ஐ சி யூ. யாரும் செய்யல. ஒழுங்காக துப்பாக்கியை கொடுத்து கழுத்தில் ஒரு தாவி இருக்கு. கிராணிப்பூ கிராணி வேறு ஒன்று. இன்னைக்கு என்ன எஸ்கேப் பண்ண போகிறோன்னா டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். தள்ளிப்போடா. ஐயா இல்லை நான் தப்பாக சொல்லிட்டேன். அதுக்கு என்ன பொருள் நிறையா கிடைக்குதோ அந்த பொருளை எஸ்கேப் பண்ண போகிறோம். ஐயோ, கிராணி வேறு மறைஞ்சி போச்சு. இவன்ட்டு சாப்பி வாங்குற பிள்ளைங்க. டோராண்டில் ஓகே இருக்கட்டும். மேலே டோர் எஸ்கேப்பு தேவை. இங்கே போடு வெப்பம். ஃபஸ்ட்டு வெப்பம் ஐயோ கீழே போடலான்னு பார்த்தா மேலே போட்டேனே. கீழே போட்டு இதை தூக்கி அப்படியே கீழே போட்டுடலாம். கீழே போட்டு மம்மலும் இறங்கிடலாம். இறங்கிட்டு இந்த வெப்பம் கீயை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நேராக கீழே போயிடலாம். ஐயோ மாட்டிட்டேன். நேராக கீழே போய் இதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே ஓடிடலாம். இருக்க பாருங்க கண்ணு. இன்னும் பவரான கண்ணா இருக்கு. இப்போ வா சொட்டையும் மட்டையும் வா. இது போட்டு தைக்கிறேன். எவனும் காணும். சொட்டையும் மட்டையும் வருவான்னு பார்த்தா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொட்டை அங்கே இருக்கு பார்த்தீங்களா? அங்கே பாருங்க. தூரம் இருந்தால் சுடாது பிள்ளைங்க. புல்லட்டு போடு. புல்லட் இருக்கு. தூரம் இருந்தால் சுடாதா? நல்ல வேலை. இப்போ கிராண்ட் ஃபாதரும் வரணுமே.
பண்ணிட்டு போனானோ கிராண்ட்பா. சொட்ட மண்டை நடந்து வர சவுண்டு கேட்குது. ஆனால் எங்கே சொட்ட மண்டை காணமே? ஐயோ பிராடியே வரைஞ்சி போச்சு. ஐயோ ஐயோ இதுக்கு 2 புல்லட்டு ரீலோட் பண்ணிக்கீங்க. சொட்ட மண்டை ஐச்ச வந்துதான் தொலை வேண்டாம். இன்னைக்கு வந்து தப்பாக பண்ணிட்டேன் டோர் எஸ்கேப் தானே. சரிவாங்க அது வர இது இங்கே இல்லைன்னா என்ன இருக்குது ஒன்றுமே இல்லைடா அந்த வீட்டுக்குள்ள. இவ்வளோ பேர்டா வச்சுருக்கு ஸ்பானர். பறித்து 2 பேரையும் முடிச்சு விட்டு கீழே ஒரு ஸ்பானர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி விட்டு மீட்டை கொடுத்து செஞ்சு நான் குழந்தைகிட்டேருந்து ஒரு பொருள் இருக்கும் அதை மட்டும் எடுத்துருந்தேன். ஏதோ வரவே மாட்டாங்க. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும். காத்திருந்தோம் துப்பாக்கியோட காத்திருந்தோம். ஐயோ முடியல. என்ன பண்ணுறது சுத்துடலாமா? தவறாம பாருங்க முட்டை. வாடா உனக்கு நேற்று அப்பு இருக்குடா வந்துடுறா. பார்த்த உடனே ஏறி வரா போடே. இந்த இப்போதானே சுட்ட செத்துச்சு. சொட்டையும் மொட்டையும் சொட்டை இப்போ செத்துச்சு. மொட்டை இப்போ வந்து செத்துடுச்சு. அப்போ சொட்டை வராதா? வெறும் மறைச்சி போச்சு. ஏன் வந்திருக்கணுமே அப்போனா? அப்போ அது வரை இவன் பறிச்சு போயிடுவானே. அச்சோ இவங்களோட இந்த போயிட்டியான் சொட்டை போயிட்டியான். ஐயோ புரியல. கிராணி அப்பாடி போடுது. நல்ல வேலை கொஞ்சமாச்சு டக்குன்னு வந்துச்சு. நைஸாக அப்படியே மெதுவாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஒன்றுமே தெரியாத அப்ராவி மாதிரி. உள்ள கன்னை ரீலோட் பண்ணி வச்சுக்கலாம். ரீலோடு பண்ணி நம்ம டேபிளில் வச்சுக்கலாம். இப்போ முதல்ல நம்மளுக்கு எந்தெந்த பொருள் கிடைக்குதுன்னு பார்க்கணும். போடு கண்டிப்பாக எனக்கு டோர் எஸ்கேப் தான். எல்லாமே கிடைக்குது டோர் எஸ்கேப்புக்கு. இதுக்குள்ளே என்ன இருக்குது? டோர் எஸ்கேப்புக்கு இன்னொன்று பண்ணணுமே. கட்டிங்கில் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே நம்ம இருக்கிற போடு க்ளோப்பராக இருக்கு. நல்ல வேலை இதுக்குள்ளே கட்டிங் இருந்தால் நல்லாயிருக்கும். இருக்கான்னு பார்ப்போம். இதை கட் பண்ணி விட்டு போயிடலாம். கட்டிங் வேர் இருக்கணும். போடு கட்டிங் வேறாங்க. போய் கட் பண்ணி விட்டுடலாம். காட்டு சாக்கு எப்படி அடிக்குதுன்னு பாருங்க. கட் பண்ணி விட்டு என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். கண்டிப்பாக டோர் எஸ்கேப் தான். டோர் எஸ்கேப் வேறு என்ன தேவை? மேலே ஒரு ஜெயிண்டாக ஒன்று இருக்கும், அது தேவை. ஸ்பானர் தேவை, போட தேவை. இப்போ 2 பொருள் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும். ஆனால் எங்கே அது மாதிரி வைக்க முடியுது? எனக்கு ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கும் டோர் சாத்திக்கலாம். டோர் சாத்திட்டு கீழே போய் இதை திறந்துக்கலாம். தண்ணி போயிடும். இப்போ அவனை இது பண்ணணும். மேட்டு மேலே போட்டணும். அங்கே போறீங்க மொட்டை வருதியா? ஐயோ நான் வேற டோரை வேறு திறந்துக்கிட்டே.
நைஸாக அப்படி போனாலும் நல்லாயிருக்கும். ஐயோ பார்த்துறியா? ஐசி நான் மேலே இருக்கு டோர் வேறு ஓப்பன் பண்ணல. இப்போ மேலே போ. ஐயோ பாருங்க, இங்கே பாருங்க சொட்டை சிரிக்கிறீங்க. அங்கே பாருங்க பாத்ரூமில் போயிட்டேன் சொட்டை. இதான் சரியான டைம், மேலே போயிட வேண்டியதுதான். கண்ணை எடுத்துட வேண்டியதுதான். இன்னுமே உன்னோட ராயு வேற ராயு 2 பேருமே எந்திரிச்சிட்டிங்களாடா? வா சொட்டை. ஐயோ ட்ராப் போட்டே வருது, ஏதோ காரணம் இருக்குன்னு. அடுத்து சொட்டை தான். ட்ராப்பில் வந்து அவன் மாட்டின அப்படி இருக்கும். கரெக்டாக ட்ராப் போட்டு வச்சுட்டு வரீங்களா? கரெக்டாக வந்துட்டேன்டா. 2 டைம்ஸ்ரா வந்துரு. வேறு எங்கேயும் புல்லட் இருக்கும், ரீலோட் பண்ண முடியாது. இங்கேருந்தே புல்லட் எடுத்தாச்சு. சரி பவர் கன்னில் சுற்றிக்கலாம் அடுத்த வாட்டி. இது மாதிரி அன்லிமிட்டாக புல்லட் இருந்தால் சூப்பராக இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கலாம், ஜாலியாக இருக்கும். அவன் வந்த வேலை பண்ணல. எந்த வேலை? அதுக்கு மீட்டு கொடுக்குறது தானே வேலை. ஐயோ ஐயோ ஏய் எப்படி போ என்ன? தலை வேலை போட்டுருச்சுங்க. ஆனால் நான் போனால் மட்டும் அடிக்குது. அட போங்கடா, என்னடா இது? இவ்வளோ நேரம் குக்கி போட்டேன். இவ்வளோ ஸ்டண்டரில் தான் குக்கி போடணும் போல. இந்த நான் கையில் வச்சுருக்கேன், கடிக்கக்கூடாது. என்ன வச்சுருக்க? சேஃப் கீ எடுத்துடலாம். போய் சேஃப் கீக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். சேஃப் கீ பெட்ரோல் தேவையில்லை. இங்கே ஒன்றும் இல்லை. 2 கன்று லீடோடு பண்ணால் நல்லா இருக்கும். ஏன் 2 கன்று எடுத்துகிட்டு வரலாம். இப்போல்லாம் கிடச்சிருச்சுங்க. இங்கே துப்பாக்கி கேட்கணும். டோர் எஸ்கேப் தான் பண்ணணும், கன்ஃபார்மும் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த கூக்கி கீழே போட்டுக்கலாம். அடுத்து இன்னும் நான் கூக்கி போட்டுருந்தேன். இதாக இருக்குது. இதையும் கூக்கி கீழே போட்டுக்கலாம். இதுக்கும் இந்த டோரை திறந்தே வைக்கணும். போய் அந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு போய் டக்குனு பெரிய வந்துடலாம். ரீலோடு பண்ணியாச்சு. சொட்ட கிளம்பி இப்போ வா. சொட்டக்கிளி கரெக்டாக வந்து மாட்டுது. ஐயா வரீங்க, மொட்டை வரையான். ஒரே போடு ஐசியு 2 டிக்கெட்டு ஒரே விட்டு. ஓ சூப்பர். வேறு என்ன பண்ணோம்? மீட்டு கொடுத்தாச்சு, நிறையா பொருள் கிடச்சிருச்சு. இப்போ இந்த பேர்லாக்கி ஒன்று போட்டோம்ல, இப்போ வந்து எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிப்போம். கட்டையும் வச்சு கட் பண்ணி விட்டாச்சு. வாங்கலாம், அவ்வளோதாங்க, தப்பிக்க போகிறோம். ஐயோ காது. நேரா இங்கே போய் ஒரு ஆடியில் எடுத்துக்கலாம். இன்னும் என்னென்ன பண்ண தெரியல. ஐயோ ஐயோ குரோபர் வேணும் போலையே. குரோபர் ஐயோ எங்கேயோல மாட்டுவாங்க. இதாக இருக்குது. குரோபர் மேலே தானே போட்டு வந்தேன். அதில் போய் எடுத்து வந்துடலாம். இப்போ நேராக கீழே போயிடலாம்.
இதுக்கு இந்த வழியிலே வந்திருக்கலாம், மறந்துட்டேன். எதுவும் நட்டு போட்டு வச்சுருக்காங்க இல்லை. பவர் சப்ளை இல்லை. எதுக்கு இப்போ மேலே போகிறேன்? அவ்வளோதான், தப்பிக்க போகிறது. எல்லாம் ரெடி. இதை மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு பேர்லாக்கி எடுத்துட்டா போதும். ஓப்பனும் பண்ணியாச்சு. இப்போ பேர்லாக்கி எடுக்கணுமோ? பேர்லாக்கி மேலே தானே போட்டேன். தாடி இனியாவது எடுத்துருக்கேன். அப்படி எடுத்துட்டு அவ்வளோ தாங்க, தப்பிக்க போகிறோங்க. போயிட்டு வரேன் கிராணி. பாய் பாய் கிராணி. அப்பாடி பரவாயில்லையா, முடிச்சிட்டோம். என்ன அடிக்க முடியலையா? தப்பிச்சிட்டேலா? ஆனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றுமே பண்ண முடியாது. பாய்.